நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி திரைப்படத்தில் கமலஹாசன் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ரீஎன்ட்ரி கொடுக்கும் நடிகர் அப்பாஸ். மீண்டும் ஹீரோவாகும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன். பல கோடி சம்பளம் வாங்கியும் வாடகை வீட்டிற்கு செல்லும் நடிகர் சிவகார்த்திகேயன். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. கூலி திரைப்படத்தில் கமல் நடிப்பதாகவும் அவரது கேமியோவை சர்ப்ரைஸாக வைத்திருப்பதாகவும் சோசியல் மீடியாவில் ஒரு செய்தி பரவி வருகிறது. கமலின் போட்டோவை கூலி டெம்ப்ளேட்டில் எடிட் செய்து சிலர் ஷேர் செய்கின்றனர். இருந்தாலும் இந்த தகவலில் உண்மை இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. கூலி படப்பிடிப்பு தளத்துக்கு கமல் ரகசியமாக சென்றது கமலின் தீவிர ரசிகரான லோகேஷ் தான் இந்த படத்தை இயக்குவது உள்ளிட்ட காரணம் இதற்கு சொல்லப்படுகிறது. சாக்லேட் பாயாக அறியப்பட்ட அப்பாஸ் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுக்க உள்ளார். மரியராஜா இளஞ்செழியன் இயக்க உள்ள படத்தில் ஜி.வி. பிரகாஷ், லவ்வர் படப்புகழ் நடிகை ஸ்ரீ கௌரி பிரியா ஆகியோர் நடிக்கும் படத்தில் அப்பாஸ் நடிக்க உள்ளார். இந்த திரைப்படம் அப்பாஸுக்கு சினிமாவில் அடுத்த அத்தியாயத்தை தொடங்கும் என்றும் இயக்குனர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடைசியாக பச்சை கள்ளம் 2016ஆம் ஆண்டு வெளியான படத்தில் அவர் நடித்திருந்தார். கடந்த சில ஆண்டுகளாக வில்லனாக நடித்து வந்த நடிகர் அர்ஜுன் தற்போது புதிய திரைப்படம் ஒன்றில் மீண்டும் ஹீரோவாக நடிக்க உள்ளார். இத்திரைப்படத்தை பிரதீப் ரங்கநாதனின் உதவி இயக்குனர் சுபாஷ் இயக்க உள்ளதாகவும் ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. அதேபோல் அர்ஜுனின் மனைவியாக விருமாண்டி அபிராமியும் இவர்களுக்கு மகளாக ஸ்டார் பட நடிகை பிரீத்தி முகுந்தன் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. தமிழ் சினிமாவில் இன்றைக்கு தவிர்க்க முடியாத நடிகராக உருவெடுத்துள்ளவர் நடிகர் சிவகார்த்திகேயன். அவரின் படங்கள் தொடர்ந்து வசூல் வேட்டை நடத்துவதால் படத்துக்கு படம் கோடிகளில் சம்பளம் உயர்ந்து கொண்டே செல்கிறது. எனினும் சிவா தற்போது போனி கபூருக்கு சொந்தமான வீட்டில் வாடகைக்கு வசிக்கிறாராம். பனையூரில் உள்ள தனது வீட்டை இடித்துவிட்டு அங்கு மாடர்ன் பங்களா ஒன்றை கட்ட திட்டமிட்டுள்ளதே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது.